15/8/2021. ஓம் சாந்தி. அவ்யக்த் பாப் தாதா மதுபன். முரளி கொடுக்கப்பட்டது 3/3/1988. எவ்வாறு ஹோலியை கொண்டாடி நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துதல்? எவ்வாறு ஹோலியை கொண்டாடி நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துதல்? இன்று அனைவருக்கும் பாக்கியத்தை அருள்பவரான தந்தை தனது ஹோலி அன்னங்களுடன் ஞான ரத்தினங்களின் ஹோலியை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். கொண்டாடுவது என்றால் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதாகும். பாப் தாதா அதிகபட்ச அன்பான இலகு யோகி புனிதமான குழந்தைகள் எல்லோரையும், சதா பாபாவின் பணியில் ஒத்துழைப்பவர்களையும், தமது தூய மனோபாவத்தாலும் தூய பார்வையாலும் உலகை மாற்றுபவர்களையும் பார்ப்பதில் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறார். இன்றுள்ள மகாத்மாக்கள் தூய்மையானவர்கள் என புகழப்படுகிறார்கள். ஆனால் மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் அதி உயர்ந்த முறையில் புனிதமாகுகிறீர்கள். அதாவது உங்களின் எண்ணங்களிலோ அல்லது கனவுகளிலோ கூட எந்தவிதமான தூய்மையின்மையும் உங்களின் தூய மனோபாவத்தையும் பார்வையையும் அதன் தூய ஸ்திதியிலிருந்து கீழே கொண்டு வராது. ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாக இருப்பதனால், அதாவது உணர்வானது தூய்மையாக இருப்பதனால், உங்களின் மனோபாவமும் பார்வையும் இயல்பாகவே தூய்மையாகுகின்றன. நீங்கள் தூய்மை ஆகுவது மட்டுமல்லாது, நீங்கள் சட பொருளையும் தூய்மையாக்குகிறீர்கள். இதனாலேயே சடப்பொருள் தூய்மையாகும் போது நீங்கள் எதிர்காலத்திற்கும் எண்ணற்ற பிறவிகளுக்கும் தூய சரீரங்களை பெறுகிறீர்கள். ஆகவே நீங்கள் இத்தகைய புனித அன்னங்கள், அதாவது சதா தூய எண்ணங்களை கொண்டுள்ள மேன்மையான ஆத்மாக்களாகுகிறீர்கள். அதிமேலான தந்தை ஒவ்வொரு வழிமுறையிலும் உங்களை இத்தகைய மேன்மையான வாழ்க்கை கொண்டவர்களாக ஆக்குகின்றார். இந்த தூய்மையே அதி உயர்ந்த தூய்மையாகும். இது சாதாரணமானது அல்ல. சாதாரணமான தூய ஆத்மாக்கள் உங்களை மகத்தான தூய ஆத்மாக்களாக ஏற்று உங்களின் முன் தலை வணங்குவார்கள். உங்களின் தூய்மை முற்றிலும் மேன்மையானது என்று கூறுவார்கள். இன்றைய இல்லறத்தவர்கள் தங்களை தூய்மையற்றவர்களாக கருதுவதனால் தூய ஆத்மாக்களை மகான்களாக கருதி தலை வணங்குகிறார்கள். எவ்வாறாயினும் மேன்மையான தூய ஆத்மாக்களான உங்களின் தூய்மைக்கும் அவர்களின் தூய்மைக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஹோலி என்ற இந்த பண்டிகை தூய ஆத்மாக்களான உங்களின் தூய்மைப்படுத்துகின்ற வழிமுறையின் ஞாபகார்த்தமாகும். ஏனென்றால் வரிசை கிரமமான தூய ஆத்மாக்களான நீங்கள் எல்லோரும் பாபாவின் நினைவினும் அன்பு அக்கினியில் தூய்மையின்மையை எல்லா வேலைக்குமாக எரிக்கிறீர்கள். இதனாலேயே நீங்கள் முதலில் எரிக்கின்ற ஹோலி கொண்டாடுகிறீர்கள். அதன் பின்னர் நிறமூட்டுகின்ற ஹோலியை கொண்டாடுகிறீர்கள். அதாவது ஒரு சந்திப்பை கொண்டாடும் ஹோலியை கொண்டாடுகிறீர்கள்
எதையாவது எரித்தல் என்றால் அதன் பெயர் சுவடு அனைத்தையும் முடிப்பதாகும். மக்கள் ஏதாவது ஒன்றின் பெயர் சுவடு அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? எதை எரிப்பார்கள்? இதனாலேயே ராவணனை கொன்ற பின்னர் அவனை அவர்கள் எரிக்கிறார்கள். ஆத்மாக்கள் உங்களின் இந்த ஞாபகார்த்தம் தூய்மையின்மையை எரித்தல், அதாவது நீங்கள் தூய்மையானவர்களாக புனிதமானவர்களாக ஆகியதன் ஞாபகார்த்தமாகும். பிராமணர்கள் ஹோலி கொண்டாடுவதென்றால் புனிதமானவர்கள், ஹோலி ஆகுதல் என்று அர்த்தம் என பாப் தாதா எப்போதும் கூறுவார். எனவே சோதித்து பாருங்கள், நீங்கள் தூய்மையின்மையை வெறுமனே கொன்று விட்டீர்களா அல்லது அதை எரித்து விட்டீர்களா? இறந்த ஒருவர் மீண்டும் உயிர் பெற்று ஒருவர் வருவதற்கான சாத்தியமுள்ளது. உயிர் எங்கேயாவது மறைந்திருக்கும். எவ்வாறாயினும் எதையாவது எரித்தல் என்றால் அதன் பெயர் சுவடுகள் அனைத்தையும் முடித்து விடுதல் என்று அர்த்தம். நீங்கள் எந்தளவை அடைந்துள்ளீர்கள்? நீங்களே இதை சோதித்து பார்க்க வேண்டும், இல்லையா? மறைந்திருக்கும் தூய்மையின்மையின் உயிர் கனவுகளிலேனும் மீண்டும் உயிர் பெற்று வரக்கூடாது. இத்தகையதோர் ஆத்மா மேன்மையான தூய ஆத்மா எனப்படுகிறார். ஓர் எண்ணத்தால் கனவுகளை கூட மாற்ற முடியும். இன்று குழந்தைகளால் அப்போது தமது எண்ணங்களிலும் எழுத்திலும் செய்த சத்தியங்களை சூட்சும வதனத்தில் பாப் தாதா பார்த்தார். ஒருவர் தனது ஸ்திதியினால் மகாராத்தியாகவோ அல்லது சேவை செய்வதில் மகாராத்தியாகவோ இருந்தால் இருவரும் அவ்வப்போது மிக நல்ல சத்தியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். 2 வகையான மகாராத்திகள் உள்ளனர். ஒரு வகையினர் ஆசீர்வாதங்களை அல்லது ஆஸ்தியை பெறுவதற்காக அவர்கள் செய்யும் முயற்சிகளின் அடிப்படையில் மகாராத்தியாகுதல். 2வது வகையினர் சேவை செய்யும் போது அவர்களிடம் உள்ள ஏதாவதொரு சிறப்பியல்பின் அடிப்படையில் மகாராத்தியாகுதல். இருவரும் மகாராத்திகள் என்று அழைக்கப்பட்டாலும் நீங்கள் கேட்ட முதலாவது வகையினர் அவர்களின் ஸ்திதியை அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் தமது மனங்களில் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில், திருப்தி என்ற ஊஞ்சலில், அனைவரின் இதயங்களில் இருந்து பெற்ற அன்பின் சொரூபங்களாக இருக்கும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பார்கள். 2வது வகையினர் தமது சரீரத்தினூடாக சேவை செய்வதில் தமது சிறப்பியல்புகளின் அடிப்படையில் மகாராத்திகளாகுபவர்கள். அதாவது மேலோட்டமாக அவர்கள் திருப்தியின் பலனின் சொரூபங்களாக தோன்றுவார்கள். சேவை செய்வதில் அவர்களுக்கு இருக்கும் சிறப்பியல்பால் அனைவரிடமிருந்தும் அன்பு கிடைக்கும். ஆனால் அவர்களின் மனங்களிலோ அல்லது இதயங்களிலோ எப்போதும் அது இருக்காது. சில வேளைகளில் அது மேலோட்டமாக இருக்கும். சில வேளைகளில் அவர்களின் இதயபூர்வமாக இருக்கும். எவ்வாறாயினும் சேவை செய்வதில் உள்ள சிறப்பியல்பானது அவர்களை மகாராத்திகள் ஆக்குகிறது. அவர்கள் மகாராத்திகளின் வரிசையில் கணக்கிடப்படுகிறார்கள். ஆகவே இன்று பாப் தாதா மகாராத்திகளினதும் முயற்சியாளர்களினதும் சத்தியங்களை பார்த்தார். அண்மையில்தான் நீங்கள் பல சத்தியங்களை செய்தீர்கள். பாபா எதை கண்டார்? ஒரு சத்தியம் செய்வதில் நன்மையுள்ளது. ஏனென்றால் நீங்கள் திட சங்கற்பத்தின் முழுமையான
கவனம் செலுத்துகிறீர்கள். ஒரு சத்தியத்தை மீண்டும் மீண்டும் நினைவு செய்யும் போது சக்தி பிறக்கிறது. இதனால் சிறிதளவு மாற்றம் நிகழ்ந்தாலும் விதை புதைந்த விதை புதைந்தே உள்ளது. இதனாலேயே சிறிது காலத்தின் பின்னர் அல்லது ஒரு சூழ்நிலை தோன்றும் போது இவ்வாறு புதைந்துள்ள விதைக்கு சூழ்நிலைகள் காரணங்கள் என்ற தண்ணீர் கிடைப்பதனால் அதன் நிலைகள் மீண்டும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அது எல்லா வேலைக்குமாக முடிவடைவதில்லை. எனவே யார் எரிக்கின்ற ஹோலியை கொண்டாடினார்கள் என பாப் தாதா பார்த்தார். ஒரு விதையை எரித்தால் அவ்வாறு சுடப்பட்ட விதை ஒருபோதும் பழத்தை தராது. அனைவரும் சத்தியங்களை செய்தார்கள். எங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இதுவரை என்ன நடந்ததோ கடந்ததை கடந்ததாக நாம் விட்டு விடுவோம். நாம் எல்லாவற்றையும் முடித்து மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அனைவரும் உண்மையில் இந்த சத்தியங்களை செய்தார்கள். பாபாவுடனான உங்களின் இதயபூர்வமான சம்பாஷணையின் போது நீங்கள் எல்லோரும் இந்த சத்தியங்களை செய்தீர்கள் இல்லையா? பாப் தாதாவிடம் ஒவ்வொருவரின் பதிவுகளும் உள்ளன. மிக அழகான ரூபங்களில் சத்தியங்கள் செய்யப்பட்டன. சிலது பாடல்களின் வடிவிலும், சிலது கவிதை வடிவிலும், சிலது படங்களின் வடிவிலும் இருந்தன. நீங்கள் விரும்பிய அளவிற்கு ஏன் மாற்றம் நிகழவில்லை என்பதை பாப் தாதா பார்த்தார். இதற்கான காரணம் என்ன? அது ஏன் எல்லா வேலைக்குமாக முடிக்கப்படவில்லை? தெரிந்ததென்றால் மீண்டும் பலவீனத்தை வெளிப்படுத்த நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உங்களுக்குள் ஏற்படுகிறது. மற்றவர்களுக்காக நீங்கள் நினைப்பது என்னவென்றால், சம்ஸ்காரங்களால் அல்லது கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டி இருப்பதனால் எண்ணங்களில், வார்த்தைகளில் அல்லது செயல்களில் அவர்களுடன் ஏற்படும் சண்டைகளை நீங்கள் மாற்றிவிடுவீர்கள் என நினைக்கிறீர்கள். எவ்வாறாயினும் ஏன் அது அவ்வப்போது மீண்டும் நிகழ்கிறது? இதற்கான காரணம் என்னவென்றால், குறிப்பிடப்பட்டதொரு ஆத்மாவின் சம்ஸ்காரங்களை அறிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதுடன் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் அவர்களுக்காக கொண்டிருப்பீர்கள் என நீங்கள் நினைக்கிறீர்கள். மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கின்ற, கேட்கின்ற, உள்ளெடுக்கின்ற பழக்கம் இயல்பானதாகிவிட்டது. இது நீண்ட காலமாக உள்ளது. இந்த பழக்கம் உங்களிடம் இல்லாவிட்டால் அது மிகவும் நல்லது. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எதை பார்க்க வேண்டும்? அல்லது அந்த ஆத்மாவிடமிருந்து எதை நீங்கள் உள்ளெடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் சதா கவனம் செலுத்துவதில்லை. ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் ஏனைய ஆத்மாக்களுக்காக எதை சிந்திக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்பதில் இயல்பான கவனத்தை செலுத்துவது இல்லை. ஆகவே நீங்கள் ஓரிடத்தை சுத்தம் செய்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தாவிட்டால் அந்த வெறுமையான இடத்தில் அழுக்கும் நுளம்புகளும் சேர்ந்துவிடும். ஏனென்றால் அந்த இடத்தை பயன்படுத்தாமல் விட்டதனால் ஏற்கனவே சூழலில் இருந்த அழுக்கு, தூசியும் நுளம்புகளும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஆத்மாக்களுடன் தொடர்பில் வரும்போதெல்லாம் உங்களின் உணர்வில் முதலில் இயல்பான மாற்றத்திற்கான மேன்மையான எண்ணங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஞானம் நிறைந்தவர்கள்,
அனைவரின் நற்குணங்கள், பணி, சம்ஸ்காரங்கள், சேவை, இடம் மற்றும் மாற்றத்திற்கான தூய சம்ஸ்காரங்கள் எப்போதும் நிரம்பி இருக்கும்போது தூய்மையின்மை இயல்பாகவே இல்லாமல் போய்விடும். சில குழந்தைகள் பிராமண வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறும்போது, அவர்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் போது அல்லது நினைவை பயிற்சி செய்யும் போது, அந்த நினைவில் அவர்களுக்கு அமைதி ஏற்பட்டாலும் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை என்பதை பற்றி நீங்கள் முன்னரும் கேட்டிருப்பீர்கள். அமைதியை மட்டும் அனுபவம் செய்யும் போது அது சில வேளைகளில் தலையை பாரமாக்கிவிடக்கூடும் அல்லது சில வேளைகளில் உங்களை நித்திரையில் ஆழ்த்திவிடும். நீங்கள் அமைதி நிறைந்த நிலையில் இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். ஆகவே சந்தோஷம் இல்லாத காரணத்தால் ஊக்கமோ அல்லது உற்சாகமோ காணப்பட மாட்டாது. யோகம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் தங்களுடன் திருப்தி அடைய மாட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் களைப்புடன் காணப்படுவார்கள். அவர்கள் எப்போதும் ஏன் எனக்கு சந்தோஷமில்லை என்று சிந்திக்கும் மனோநிலையுடன் இருப்பார்கள். இதற்கு ஒரு காரணம் உள்ளது. நான் ஓர் ஆத்மா, நான் ஒரு புள்ளி, ஒளி சொரூபம், பாபாவும் அவ்வாறானவரே என்று மட்டுமே நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நான் என்ன வகையான ஆத்மா? ஆத்மாவான எனது சிறப்பியல்புகள் எவை? நான் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. நான் ஆதி படைப்பானதோர் ஆத்மா. நான் பாபாவின் இதய சிம்மாசனத்தை கோரும் ஆத்மா. சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சிறப்பியல்புகளை நீங்கள் நினைப்பதில்லை. நான் ஒரு புள்ளி, நான் ஓர் ஒளி, அமைதி சொரூபம் என்று மட்டும் நினைப்பதனால் ஆத்மாவான உங்களை வெறுமை ஸ்திதிக்கே அது கொண்டு செல்லும். இதனாலேயே உங்களின் தலை பாரமாகின்றது. ஆகவே உங்களிலும் மாற்றங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற திடசங்கற்பமான எண்ணம் உங்களுக்குள் ஏற்படும் போது நீங்கள் அந்த தூய்மையான மேன்மையான எண்ணத்தையும் சிறப்பியல்பையும் சதா வெளிப்பட்ட நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்போது மாற்றம் நிகழும். இவர் இப்படித்தான், இவர் இதைத்தான் செய்கிறார், இது இப்படித்தான் நடக்க வேண்டியுள்ளது என நீங்கள் நினைக்கிறீர்கள். அதற்கு பதிலாக இவரின் சிறப்பியல்பிற்கு ஏற்ப விசேடமானவர் என நினையுங்கள். பலவீனத்தை பற்றி நீங்கள் இது அது என நினைப்பதைப் போல் மேன்மையான ஸ்திதியையும் சிறப்பியல்புகளையும் பற்றியும் இது அது என நினையுங்கள். இதை இப்போது செய்யுங்கள். உங்களின் உணர்வையும் ரூபத்தையும் மனோபாவத்தையும் திருஷ்டியையும் மாற்றுங்கள். உங்களை இந்த ரூபத்தில் பாருங்கள். மற்றவர்களையும் இந்த ரூபத்தில் பாருங்கள். இதுவே இடத்தை வெறுமையாக விட்டு விடாமல் அதை நிரப்புதல் எனப்படுகிறது. எரிக்கின்ற ஹோலியை இந்த முறையில் கொண்டாடுங்கள். உங்களை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ பாருங்கள். இவர் மாறவே போவதில்லை என நினைக்காதீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்குள் கேட்டு பாருங்கள், நான் மாறிவிட்டேனா? சுயமாற்றம் உங்களுக்கு முன்னால் மற்றவர்களின் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் முதலில் மாறுவதில் ஓர் உதாரணமாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதுவே எரிக்கின்ற ஹோலி எனப்படுகிறது. எரிக்காமல் கொண்டாட்டம் இல்லை. முதலில் எரித்தலே இடம்பெறுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தடவை அதை எரித்துவிட்டால் நீங்கள் சுத்தமாகவும் மேன்மையானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும்
ஆகிவிட்டீர்கள். இத்தகைய ஆத்மாக்கள் இயல்பாகவும் எப்போதும் தந்தையின் சகவாசத்தால் நிறமூட்டப்பட்டிருப்பார்கள். இத்தகைய ஆத்மாக்கள் சதா பாபாவுடன் ஆத்மாக்களுடனும் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுவார்கள். மங்களம் என்றால் அவர்கள் நன்மையான, மேன்மையான, தூய்மையான சந்திப்பை கொண்டாடுவார்கள். உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் இத்தகைய ஹோலியை கொண்டாடப் போகிறீர்களா? ஊக்கம் உற்சாகமும் இருக்கும்போது ஒவ்வொரு கணமும் பண்டிகையே ஆகும். எனவே மகத்தான சந்தோஷத்துடன் கொண்டாடுங்கள். உண்டு விளையாடி களித்திருங்கள். ஆனால் எப்போதும் புனிதமாக இருந்து தொடர்ந்தும் ஒரு சந்திப்பை கொண்டாடுங்கள். அச்சா, ஒவ்வொரு வினாடியும் தந்தையின் ஆசீர்வாதங்களால் சதா பாராட்டப்படுபவர்களுக்கும் ஒவ்வொரு பிராமணராலும் நல்லாசிகளால் பாராட்டப்படுபவர்களுக்கும் அதிகபட்ச மேன்மையான தூய ஆத்மாக்களுக்கும் தந்தையின் சகவாசத்தால் சதா நிறமூட்டப்படும் ஆத்மாக்களுக்கும் தந்தையுடன் சதா ஒரு சந்திப்பை கொண்டாடும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். தனிப்பட்ட சந்திப்புகளின் போது பாப் தாதாவால் கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள். நீங்கள் உங்களை சதா தந்தையின் நினைவெனும் பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கும் ஆத்மாக்களாக அனுபவம் செய்கிறீர்களா? இந்த குடை என்பது பாதுகாப்பிற்கான வழிமுறையாகும். உங்களின் எண்ணங்களிலேனும் நீங்கள் இந்த குடைக்குள் வெளியே வந்தால் என்ன நிகழும்? ராவணன் உங்களை தூக்கி சென்று துன்பக்குடிலில் வைத்து விடுவான். எனவே நீங்கள் அங்கு செல்ல விரும்பவில்லை. நீங்கள் சதா தந்தையின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கும் அன்பான ஆத்மா என்ற அனுபவத்தில் இருங்கள். இந்த அனுபவத்துடன் சதா சக்திசாலியாகி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் உங்களை பாப்தாதாவின் கண்களில் அமிழ்த்திருக்கும் ஆத்மா என அனுபவம் செய்கிறீர்களா? கண்களில் அமிழ்ந்திருக்கும் ஆத்மாவின் ரூபம் என்ன? கண்களில் என்ன உள்ளதோ ஒரு புள்ளி, அதாவது கண்மணி பார்ப்பதற்கான இயல்பு கண்மணியிலேயே உள்ளது. எனவே கண்களில் அமிழ்ந்திருத்தல் என்றால் உங்களை சதா புள்ளி ரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதை அனுபவம் செய்தல் என்று அர்த்தம். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இது கண்ணின் ஒளியாக இருத்தல் எனப்படுகிறது. எனவே உங்களை இந்த விழிப்புணர்வுடன் சதா தொடர்ந்து முன்னேறச் செய்யுங்கள். நான் கண்ணின் ஒளியாக இருக்கும் ஓர் ஆத்மா என்ற போதையை எப்போதும் பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களின் ஆன்மீக மனோபாவத்தால் ஆத்மாக்கள் அனைவரிலும் ஓர் ஆதிக்கத்தை செலுத்துவீர்களாக. நீங்கள் ஒரு மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களின் ஆன்மீக மனோபாவத்தால் ஆத்மாக்கள் அனைவரிலும் ஓர் ஆதிக்கத்தை செலுத்துவீர்களாக. கவர்ச்சியான ஏதாவதொன்று அனைவரையும் தன்னை நோக்கி கவரும். அனைவரின் கவனமும் அதை நோக்கி செல்கிறது. அதேபோல் உங்களின் மனோபாவம் அலௌகிகமாகி ஆன்மீகத்தால் நிரம்பி இருக்கும் போது அதன் விளைவு இயல்பாகவே பல ஆத்மாக்களின் மீது ஆதிக்கம் செலுத்தும். அலௌகிக மனோபாவம் என்றால் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருக்கும் ஸ்திதியாகும்.
அலௌகிக மனோபாவம் என்றால் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருக்கும் ஸ்திதியாகும். இது இயல்பாகவே ஆத்மாக்களை கவரும். இத்தகைய அலௌகீக சக்திசாலி ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியன்களாகி தமது ஒளியை எங்கும் பரப்புவார்கள். ஸ்லோகம்: எப்போதும் உங்களின் சுயமரியாதை என்ற ஆசனத்தில் நிலைத்திருங்கள். உங்களின் சக்திகள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும். எப்போதும் உங்களின் சுயமரியாதை என்ற ஆசனத்தில் நிலைத்திருங்கள். உங்களின் சக்திகள் அனைத்தும் உங்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும். ஓம் சாந்தி. அறிவித்தல்: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். பாபாவின் குழந்தைகள் எல்லோரும் மாலை 6:30 இதிலிருந்து 7:30 வரை தியானத்தில் அமர்ந்திருந்து ஒரு விசேடமான மாஸ்டர் முக்தியை அருள்பவராகி பழைய சரீரம், பழைய உலகம், பழைய சுபாவம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராகி அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்ற ஆசீர்வாதங்களை அருளும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி.